ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகுறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். Six of Pentacles, okay. Nine of Swords, okay. Sorry, Four of Swords. Page of Cups. Three of Swords. Two of Swords, okay. Four of Cups. Ace of Swords, okay. Eight of Swords. Seven of Cups. King of Wands. Bottom of the deck, the Star. Okay. ஓகே, யாருக்கு இந்த எனர்ஜி ரெஸ்னேட் ஆகுதோ ஸோ அவங்க இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்துருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான ரீடிங். ஸோ இது கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாட்டம் ஆஃப் த டெப்கில் நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்திங்கன்னா தி ஸ்டார் சொல்லும்போது கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் உங்களுக்கு ஒரு சைனஸ் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். ஓகேவா? மேபி உங்களுக்கு எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சைனஸ் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தந்துட்டுருக்கலாம். ஓகேவா? மேபி நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் ஸ்டாராக இருக்கலாம். ஸ்டார் சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு போஸ்ட்லாம் இருக்கலாம். ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஏரியாலையும் சரி, மேபி சோஷியல் மீடியாவில் வந்து மேபி நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இவங்க நேம் சொன்னால் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இருக்கலாம். ரொம்ப ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதனால் நமக்கு கிங் ஆஃப் ஃபோன்ஸ் வந்துருக்கு. மேபி நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் ஒரு க்ரியேட்டராக இருக்கலாம். இது க்ரியேட்டிவான ஒரு ஜாப் போகக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இருக்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். நல்ல படம் வரையக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இருக்கலாம். இல்லைனா ஆர்டிஸ்ட்டு விரும்பக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இருக்கலாம். ஸோ கிங் ஆஃப் ஃபோன் சொல்லும்போது இந்த போஸ்ட் வந்து கெரியருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஒரு போர்சன். கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த போர்சன் கெரியருக்கு, கோலுக்கு, மணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு போர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். கிங் ஆஃப் ஃபோன்ஸு இப்போ என்ன ரொம்ப செல்ஃப் லோ பண்ணக்கூடிய ஒரு போர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். மைண்ட் பவர் ரொம்ப அதிகம் உள்ள போர்சன், எமோஷனுக்கு ஃபீலிங்ஸ்க்கும் இப்போ என்ன சொல்லுது எமோஷனல் ஃபீலிங்ஸுக்கு ஒரு மயங்காத்த ஒரு போர்சன், தன்னோட கெரியருக்கும் தன்னோட ஃபேமிலிக்கும் தனக்காகவும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு போர்சன் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற போர்சன் உங்களுக்கு ஒரு சைனஸ் ஸ்டேட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். ஓகே, மேபி நீங்கள் லவ் பண்ணுற இதில் வந்து நீங்கள் லவ் பண்ணுற போர்சன் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டு இல்லை. ஓகேவா? தந்துட்டில்ல. மேபி உங்களை வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டில்ல. வந்து போய் இருந்துக்கலாம். ஒரு ஆன் ஆஃப் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்களே, அவங்களுக்கு எமோஷ்னலாக கொஞ்சம் வீக்காகிற டைம் உங்ககிட்ட வருவாங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக பெட்டராகிற டைமில் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்கிட்ட உங்களுக்கு கிடைக்கல. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிருக்கலாம். ஓகே, பட் கரண்ட் எனர்ஜி நம்ம பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற போர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் த்ரீ ஆஃப் சோர்ஸ் சொல்லும்போது இந்த பர்சனுக்கு பயங்கர சேடு, டிப்ரெஷன், லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை. இந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை, ஒன்றும் பெட்டர் இல்லை.
ஒரு சுத்தமாக ஒரு லைஃப் ஒரு போரிங்காக போகல. ஸோ ஒன்று மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹாப்பி இல்லை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்துகிட்ருக்கும். ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க லைஃப்பில் வந்திருக்கலாம் நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு 4 ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. இந்த பர்சன் டோட்டலி ஸ்டக், ஒரு இல்யூஷன், ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்காங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மேபி மெடிடேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஹீலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்காங்க, டோட்லி ஸ்டக். அவங்க லைஃப்பில் வந்து ஒன்றும் ஓகே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன், சேடு, டிப்ரெஷன் ஒன்றும் ஓகே இல்லை அவங்க லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகேவா? ஸோ அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் மெடிடேஷன்ஸ் பண்ணுறாங்க. மேபி அந்த பர்சன்கிட்ட யாராவது மெடிடேஷன் பண்ண சொல்லியிருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மேபி மெடிடேஷன் என்னென்னு தெரியாத ஒரு பர்சன் வந்து செல்ஃப் லவ் பண்ணலாம். செல்ஃப் லவ் என்னென்னு தெரியாத ஒரு பர்சனாக இருந்துச்சுன்னா மேபி கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க கொஞ்சம் கேரக்டர் அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த டேர்னிங் பாயிண்ட் சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டியை அவங்க ஹீல் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டிக்கு வர்றாங்க. ஸோ அதான் டேர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 2 ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. இந்த பர்சனுக்கு லைஃப்பில் என்ன ஸ்டெப் எடுக்கன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்கள்ல, என்ன பண்ணு கூட தெரியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சிங்களோ அதே வலியை கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஸோ உங்களோட வேல்யூ, உங்களோட ஒர்த்து கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஒரு ஹீலிங் பீரியடில் இருக்காங்க. அப்படின்னா இப்போ தான் மெடிடேஷன்ஸ் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இருக்க நெகட்டிவிட்டி இப்போ தான் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன தான் இருந்தாலும் அந்த பர்சன் பழைய விஷயங்களை ஸ்டக், முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் நினச்சி ஒரு நெகட்டிவிட்டி தன்னால் எந்த ஒரு ஸ்டெப்பு ஆக்சுவலி அந்த பர்சன் நினச்சி ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். பட் அந்த பர்சன் வந்து முடிஞ்சு போன விஷயத்துலேயே ஸ்டக் ஆகி நிற்பாங்களே, ஒரு ஹேங்கர்மேன் சுச்சுவேஷன், ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன்ஸ், தனக்கு லைஃப்பில் ஒன்றும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் கடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் பழைய விஷயங்களை ஸ்டக், உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள், உங்ககிட்ட இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணது, ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப் ஆகிற சுச்சுவேஷன்ஸ், இது எல்லாம் நினச்சி ஒரு அந்த பழைய விஷயங்களே வந்து ஸ்டக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஒரு விஷயத்தான் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா? ஸோ அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு ஒரு ஹீலிங் பீரியடில் இருக்கிறாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன அவங்க ஒரு ஹீலிங் பீரியடில் தான் இருக்காங்க. டோட்டலி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு தன்னோட நெகட்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகேவா? ஆல்ரெடி சொன்ன அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பர்சன் மேலே ஒரு டீப்லி ஒரு லவ் ஃபீல் ஆகலாம். அந்த பர்சன் உங்ககிட்ட பேசினாலும் பேசாட்டாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, ஸோ அந்த ஒரு விஷயங்கள் உங்கள் சோலுக்கு வந்து புரியுமா இருக்கும். நீங்கள் பேசினாலும் பேசாட்டாலும், செப்பரேஷன் இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுதா இருக்கும். ஸோ அந்த பர்சன் என்ன சுச்சுவேஷனில் இப்போ இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த ஒரு விஷயம் உங்கள் சோலுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியுமா இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு கில்ட்டு ஃபீல் ஆகுது. கில்ட்டுனா ஒரு 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 ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுது, ஒரு ரியலைசேஷன்ஸ் வந்துருக்குன்னு சொல்ல, ஒரு ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுது. இப்போ என்ன சொல்லுது, இது எல்லாத்துக்குமே வந்து நான் தான். ஸோ அந்த ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷனில். பாருங்கள், இந்த பர்சன் மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்குன்னு சொல்லிக்கலாம். அந்த ஹார்ட்டு சொல்லுது போய் பேசு, இவங்க இல்லைங்க நம்ம லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீஷன்ஸ் ஆகாது, ஒரு ஹாப்பியாக போகாது, போய் பேசு. மைண்டு சொல்லுது, மைண்டு ப்ராக்டிக்கலாக
இல்லை ஆக்சுவலி இந்த பர்சன் இலூஷனில் இருக்காங்க, முடிஞ்சு போகிற விஷயங்களை அந்த விஷயத்துலேயே ஸ்டக்காகி இருக்கிறாங்க, ஒரு நெகட்டிவ் இதில் இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க, இல்லை மைண்டு சொல்லுது இல்லை வேண்டாம் இப்போ அதுக்கான டைம் இல்லை, பட் ஹார்ட்டு சொல்லுது இல்லை போய் பேசு அவங்கள மறுபடி கூப்பிட்டு கால் பண்ணி மெசேஜ் பண்ணு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹார்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. பட் மைண்டு வந்து டோட்லி ஸ்டக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகேவா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஓகே, இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஃபீல் ஆகுது. என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்குள்ளே பிரதிபலனை இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம அனுபவிக்கிறோம். அப்படி ஒரு ரிக்ரெஷன், ஒரு ரியலைசேஷன்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்கு. இனிமேல் இந்த பர்சன் உங்ககிட்ட வர டைமில் ஒரு உண்மையான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு தருவாங்க, ஜென்யூவாக வருவாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் 2-3 கார்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ். ஓகே, turning in. Okay, silence, clinging to the past, nothingness. Okay, bottom of the deck, totality. Thank you universe. Okay. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு ஒரு சைலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் தந்துட்டுருக்குன்னு நான் சொன்னேன். ஏன் அந்த பர்சன் ஒரு சைலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் தந்துட்டுருக்காங்கன்னா, அவங்க ஒரு ஹீலிங் பீரியடில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி, ஒரு இலூஷனில் இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம், இது இப்போ ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவிட்டி அவங்க லைஃப்பில் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ நமக்கு நத்திங்னஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு என்ன சொல்லுது, இது ஒரு சீரோன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு லைஃப் டோட்லி டேமேஜ், நான் ஒன்றும் இல்லை, என் லைஃப் வந்து டோட்லி சீரோ, என் லைஃபே போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, ஒரு நெகட்டிவிட்டி டோட்லி அவங்க லைஃப் வந்து ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன்ஸ், கரண்ட் சுச்சுவேஷன், அது நமக்கு நத்திங்னஸ் கார்டு வந்திருக்கு. ஓகேவா? அது ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களெல்லாம் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு அது கிளென்சிங் டு தி ஃபாஸ்ட் வந்திருக்கு. ஸோ அந்த பர்சன் பழைய விஷயங்களே அவங்க ஸ்ட்ரக்காகி நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சன் அந்த விஷயங்களை கிளென்ஸ் பண்ணி, ஒரு மெடிடேஷன்ஸ் பண்ணி, ஒரு செல்ஃப் லவ் பண்ணி, கொஞ்சம் தன்னைத்தானே ஹீல் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டிக்கு அவங்க வரணும். ஸோ அவங்க ஒரு பாசிட்டிவிட்டியில் வர டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் நமக்கு வந்திருக்குது. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவிட்டிக்கு வர டைமில் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து கார்டு கூட சக்ஸஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக தருவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு டோட்டாலிட்டி வந்திருக்கு. டோட்டாலிட்டி சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் உள்ள பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆள் மேரிடாக இருக்கலாம், இன்னொரு அன்மேரிடாக இருக்கலாம், 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கலாம், சேம் டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் காஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ். ஸோ 2 பேருமே டோட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம். பட் நீங்கள் 2 பேரும் கூடி சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, டோட்டாலிட்டி நமக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் எப்போ சேர்றீங்களோ அப்போ அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன்ஸ் ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகும், அவங்களுக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகும். எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் வந்தாலுமே ஸோ இந்த பர்சன்கிட்ட இருக்கிற ஒரு டீப் ஃபீலிங், இந்த பர்சன்கிட்ட ஒரு ஹாப்பி உங்களுக்கு யாருக்கிட்டமே ஃபீல் ஆகுது. ஸோ சேம் சுச்சுவேஷன் அதே மாதிரி தான் அந்த பர்சனுக்கும் அவங்க லைஃப்பில் எத்தனை பேர் வந்து போனாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு ட்ரூ ஃபீலிங் அந்த பர்சனுக்கு யாரு கூடயுமே ஃபீல் ஆகலை. நீங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டராக உள்ள ஒரு பர்சனாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் கூடி சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்திருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவாக எனக்கு ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் லைஃப்பில் ஒரு டேர்னிங்னு சொன்னேன்ல, அந்த பர்சன் ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. அந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகுறாங்க, அப்படி நம்ம சொல்லிக்கலாம், ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகுறாங்க. ஸோ அந்த பர்சன் ஹீல் ஆகிட்டு தன்னோட நெகட்டிவிட்டியை வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டு வரக்கூடிய டைமில் சக்ஸஸ்.
ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். அவங்களும் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே ஓகே, நமக்கு 3 கார்டு வந்திருக்குது. நீங்கள் ஓப்பன் த பர்சன் ஃபாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஹைட் பண்ணிக்கலாம். தென் நமக்கு சன் கார்டு வந்திருக்கு. ஆல்ரெடி சொன்னேன், சன் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு. மேபி நீங்கள் ரொம்ப இன்னசென்ஸாக இருக்கலாம். ஸோ அது உங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு தெரியும், நீங்கள் ரொம்பவே இன்னசென்ஸ். ஸோ அந்த நீங்கள் இன்னசென்ஸ்னால அந்த பர்சன் உங்ககிட்ட நிறைய மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம். ஓகேவா? நிறைய மைண்ட் கேம் கழிச்சிருக்கு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். வீடியோ பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. ஆல்ரெடி இந்த பர்சன் ஒரு இலூஷனில் இருக்கிறாங்க நான் சொன்னேன். ஸோ அந்த பர்சனை வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியில் வர டைமில் யூனிவர்ஸாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுத்து உங்ககிட்ட வருவாங்க. ஓகேவா? ஓகே, வந்திருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான எனர்ஜி. அந்த பர்சனுக்கு ஒரு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது, ஒரு ரியலைசேஷன் ஃபீல் ஆகுது, தன்னோட தப்பை வந்து உணர்றாங்க. ஸோ ஓகே, இதுதான் இன்றைக்குள்ள ரீடிங். வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.